Greetings to you all. Welcome to class 6, unit 2, poem Trees. Adapted and based on a poem by Sarah Coleridge. So dear children, today we are going to see a small, sweet, cute poem, Trees. Trees, all of you know, isn't it? Trees means maram. And one more thing, this is a memoriter. So listen very carefully and do not skip it. In the end, I am going to help you learn this with a tune. Pata padichikalama? Okay. So trees, all of you know. And trees, big trees. Which one you know? Tell me some names of the trees. Neem tree, coconut tree, அப்புறம் என்னென்ன நிறைய ட்ரீஸ் இருக்கு இல்லையா, மேங்கோ ட்ரீ, குவாவா ட்ரீ, ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, எல்லாம் ட்ரீஸ். ஸோ ட்ரீஸ் ஆர் ஸோ ஹெல்ப்ஃபுல், தே ஆர் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். எல்லோருக்கும் பிடிக்கும். யூ கேன் என்ஜாய், கிளைம்ப், ஹைட் சம் திங்ஸ், ப்ளே லாட் ஆஃப் திங்ஸ் வி கேன் டூ. ஃபைன், ஐல் கிவ் யூ ஒன் ஸ்மால் ரிடில், யூ சால்வ் இட். ஒரு விடுகதை சொல்கிறேன், யூ சால்வ் இட். ஓகே, 2-3 விடுகதை மட்டும் சொல்கிறேன். I have many legs, but I don't walk at all. People will play in and around. Who am I? எனக்கு நிறைய கால் இருக்குது, நான் நடக்க மாட்டேன், ஆனால் எல்லோரும் என்னை சுற்றி சுற்றி விளையாடுவாங்க. யார் நான்? பேனியன் ட்ரீ. கரெக்ட். ஓகே ஓகே, செகண்ட் விடுக்குது இப்போல்லாமா. I am very tall. I give you sweet drink. People make house with me. Who am I? அதாவது நான் தனியாக நிற்பேன், எனக்கு ஒரே கால் தான் இருக்குது, ஐ won't walk, நடக்க முடியாது. உங்களுக்கெல்லாம் நல்ல ஸ்வீட் ட்ரிங்க்ஸ் கொடுப்பேன். என்கிட்ட இருக்கிறத வச்சு மக்கள் வீடு கூரையெல்லாம் கட்டுவாங்க. என்னோட பேர் என்ன? கோகனட் ட்ரீ. ஃபைன். நெக்ஸ்ட் ஒன். I am so big, I give pleasant shade. Dear children, like this we can also frame so many riddles. Okay, we have to listen again and again and try. All these riddles will help you. I give fruits, but my fruits are sour in taste. நான் பழம் கொடுக்குறேன், ஆனால் என்னோட பழம் புளிக்கும். நான் யார்? Tamarind. Okay, moving on to the poem. The banyan is the largest of trees. Banyan means ஆலமரம். ஆலமரம் large நோக்க பெருசு. ஓகே, big tree. நிறைய நார்மல் ட்ரீயை விட banyan tree is so big. And it will have aerial roots. அது விழுதுகள் இருக்கும், சரியா? ட்ரீஸ்லேருந்து அப்படியே விழுது பண்ணி இட் வில் ஹாவ் அதர் ரூட்ஸ். த பேனியன் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் ட்ரீஸ். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன் அடையார் தெர் இஸ் அ பேனியன் ட்ரீ. இட்ஸ் அ ஹியூஜ் ஒன், பிக் பேனியன் ட்ரீ. இட்ஸ் லைக் அ ஃபாரஸ்ட். செம்மையாக இருக்கும். போலாமா ஒரு நாள் பார்க்குறதுக்கு அடையார்? ஃபைன் சில்ட்ரன். A few words about the banyan tree. Banyan tree is the largest of tree. அதாவது எல்லா ட்ரீஸை விட பெரிய ட்ரீ. 1 point. It is the national tree. நம்ம தேசிய மரம். It has aerial roots. விழுதுகள்னு சொல்கிறோம் இல்லையா, மேலிருந்து அப்படியே வேரூன்றி அதுவே தனியாக மரம் ஆகிடும். Its leaves are leathery, glossy and large size. அதோட லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக வெல்வெட் மாதிரி க்ளாஸியாக இருக்கும். another one important point is, in rural areas, villagesலாம் around the banyan tree, people go for gathering, they do some panchayat and all, they do plenty of things. Okay, children play and youth will have good time over there. The people quivers in the breeze. People-naக்க அரசமரம். ஸோ ஆலமரம் பார்த்தாச்சு, அரசமரம். quivers-naக்க ஷேக்கிங். அப்படி கிடுன்னு சூப்பராக ஷேக் ஆகுது. அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு காற்றடிக்குது, அப்படியே ஷேக் ஆகுது, ஒரு பம்பரமாக சுற்றி சுற்றி காற்றடிக்குது.
Already we have studied about this people tree in our lesson. Fine. A few words about people tree. People tree is a big tree. It gives beautiful shade, cool shade. Its fruits and other things have medicinal value according to Ayurveda. It cures many diseases. அதாவது அது ஒரு பெரிய ட்ரீ, நல்ல ஷேடு கொடுக்கும். அதிலோட ஃப்ரூட்ஸ் அண்ட் அதர் விஷயத்துக்கு பாக் எல்லாத்துக்கும் கொஞ்சம் மெடிசினல் வேல்யூ இருக்குது. இது பழைய காலத்திலேயே ஆயுர்வேதத்திலேயே இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அதனால தான் அரச மரத்தை சுற்றி வந்தாக்கா குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை கிடைக்கும், சாமி வேண்டிப்பாங்க. அதாவது இது ரிலிஜியஸாக இருந்தாலும் அதில் ஒரு சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது. ஓகே. த கோகனட் க்ரோஸ் அப் ஸ்ட்ரெயிட் அண்ட் டால். கோகனட் சொல்லிட்டேன் ஒரு ரிடில்லையே. கோகனட் ட்ரீ வில் க்ரோ ஸ்ட்ரெயிட் அண்ட் டால். நார்மலாக மற்ற ட்ரீஸ் ஆச்சும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஷேக் ஆகும். இட் வில் ஹாவ் பிரான்ச்சஸ் அண்ட் ஆல். கோகனட் ட்ரீ இஸ் ஒன்லி சிங்கிள் மேன். ஓகே, சிங்கிள் மேன் ஆர்மி. அண்ட் ஹி வில் க்ரோ ஸ்ட்ரெயிட் அண்ட் டால். அங்கே உங்களுக்கு எழுநி கிடைக்கிது, கோகனட் கிடைக்கிது, நிறைய விஷயம்லாம் இருக்குது. A few more words about coconut. Coconut is found in India in many places, especially in coastal areas. அதாவது கடல் பக்கத்துல எல்லாம் நிறைய கோகனட் இருக்கும். கேரளா அண்ட் தமிழ்நாடு அண்ட் மெனி அதர் பிளேசஸ். People take its leaves to make huts. அதோட இலையெல்லாம் எடுத்து கூரை எல்லாம் பண்ணலாம், ஹட்ஸ் பண்ணலாம். அதோட டெண்டர் கோகனட் செம்மல கூலிங்கான டெண்டர் கோகனட் இளநீர். அதோட கோகனட் சட்னி குழம்பெல்லாம் வைக்கலாம். குக்கிங் ஆயில் பண்ணலாம், கோகனட் ஆயில். அப்புறம் அதோட எல்லாமே யூஸ் பண்ணலான்னு வைங்களேன். அதோட சோப்பு பண்ணலாம், காஸ்மெட்டிக்ஸ் பண்ணலாம். ஸோ மெனி திங்ஸ் வி கெட் ஃப்ரம் coconut. So coconut is very very useful. The neem tree's fruits are very small. Neem tree means வேப்பமரம். Okay, வேப்பமரம் நல்ல காற்று கொடுக்கும். It will give good oxygen. It is very nice. The leaves are useful for many medicinal value. அப்படி நீமுக்கு நிறைய வேல்யூஸ் இருக்குது. A few more words about neem tree. Neem trees are highly useful to cure leprosy, bleeding gums, and for skin related diseases, okay, and cardiovascular diseases. It is used for diabetic patients, liver problem, and it is available in all the places. It has bitter taste. அது கசப்பு தன்மை இருக்கனால தான் இவ்வளோ வேல்யூஸ் இருக்குது. பீப்புள் ஈவன் வர்ஷிப் இட். ஓகே, சாமி மாதிரி கும்பிடவும் செய்கிறாங்க. அதுக்கு நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது. வேப்பமரம் நல்ல மரம். ஓகே, அண்ட் வி கெட் நீம் ஆயில் ஆல்சோ. I'll read again. The banyan is the largest of trees. The people quivers in the breeze. The coconut grows up straight and tall. The neem tree's fruits are very small. Neem treeயோட fruits வேப்பம் பழம்னு சொல்லுவோம். I still remember when we were all small, we used to go around neem tree and pick up the neem tree's fruits. அதெல்லாம் ஜாலியாக இருக்கும். சரியா? ஸோ ஹாப்பியாக ட்ரீஸ் எந்த ட்ரீ சுற்றி வந்தாலும் ஜாலியாக இருக்கும். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. The tamarind gives us pleasant shade. The date's leaf is as sharp as a blade. The teak tree gives us useful wood. The mango gives us fruit that is good. The tamarind நாக்க புளி மரம் புளிக்குது. அங்கே வந்து பழம் கொடுக்கும், ஆனால் அந்த பழம் இனிக்காது. ஸோ புளிப்பான ஒரு பழம், புளியும் பழம். ஓகே, அது செம்ம ஷேடு. தட்ஸ் வை வென் யூ ட்ராவல் இன் the roads and all, you will feel and you can see plenty of tamarind trees left and right. அழகாக அப்படியே கொடை மாதிரி நம்மளுக்கு பாதுகாவலாக இருக்கிறது tamarind trees. நல்ல ஷேடு கொடுக்குது. Tamarind is an ancient tree. It has so many medicinal value. It eases stomachache and it
overcomes inflammatory. It has sour taste. அந்த புளிக்கு புளிப்பு தான் இருக்குது. And it has lots of minerals, chemicals and fibers. சரியா? இது புளி மரத்தோட வேல்யூஸ். அது பழைக்காலத்து மரம், அது வருஷம் அப்படியே நின்றுருக்கும். ஆல்ரைட். The dates leaf is as sharp as a blade. டேட்ஸ்னாக்கா பேரிச்ச மரம், அது நார்மலி ஹியர் இட் இஸ் நாட் மச் அவைலபிள், பட் அதே மாதிரி அதோட பிரதர் சிஸ்டர்னு சொல்லலாம், ஒரு ஃபேமிலி ஈச்சம்பழம் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட லீஃப் இஸ் ஆஸ் ஷார்ப் அஸ் அ பிளேட், பிளேட் மாதிரி கத்தி மாதிரி ஷார்ப்பாக இருக்குமா. ஸோ டேட்ஸ் லீஃப் இஸ் ஆஸ் ஷார்ப் ஆஸ் அ பிளேட். Dates are mostly found in Gulf countries. People use the leaves of the dates to weave basket. In the leaves எடுத்து basket பின்னுறாங்க. Okay? And moreover, the dates lowers cholesterol. இந்த கெட்ட கொழுப்பெல்லாம் குறைக்குது. And it is rich in protein, iron, vitamin. Fine? And moreover, it improves bone health. Bone நல்ல ஹெல்த்தியாக வச்சுருக்கும். And it tastes so sweet. ரொம்ப இனிப்பாக செம்மையாக இருக்கும். And it will last longer. It improves nervous system நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. It promotes digestion. And one more thing is, it improves skin tone. உங்களோட ஸ்கின் பளபளன்னு ஆகணும்னாக்கா டெய்லி டேட்ஸ் சாப்பிட்லாம். இன்னொன்று, இட் கெயின்ஸ் வெயிட். நம்ம அதை சாப்பிட்டோம்னாக்கா வெயிட்டு ஜம்முன்னு போடலாம். ஸோ மெலிஞ்சு இருக்கிறவங்க யூ கேன் ஈட் லாட் ஆஃப் டேட்ஸ். ஃபைன் சில்ட்ரன், அசிஸ்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் லைன், தி டீக் ட்ரீ கிவ்ஸ் அஸ் யூஸ்ஃபுல் வுட். டீக்னாக்கா தேக்கு மரம், அப்படியே மேலே மேலே போகும். அதோட வுட்டு செம்ம ஸ்ட்ராங். நார்மலி வென் வி construct any house, we prefer to use teak wood. தேக்கு மரம் தான் வேணும். இந்த பர்மா தேக்கு, அந்த தேக்கு, இந்த தேக்கு, நிறைய தேக்கெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ டீக் we prefer to use for a construction. Fine. Teak is used for outdoor furniture also. Not only for house. வீட்டுக்கு மட்டும் இல்லை, for outdoor construction like companies and all other things. And one more thing, for making docks, போட், ஷிப்ஸ், கப்பல் பண்ணுறதுக்கும் வுட் யூஸ் பண்ணுறாங்க. திஸ் பிளான்ட் இஸ் க்ரோன் இன் ட்ராபிக்கல் ஏரியாஸ். எல்லா இடத்துலையும் நல்லா வளருது. அண்ட் இட் இஸ் ஹேவிங் ஹை குவாலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி, டியூரபிலிட்டி, அண்ட் இட் இஸ் வெரி ஸ்ட்ராங். இப்போ ஸ்ட்ராங்னு சொல்லும்போதே டீக் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் வெரி டஃப் அண்ட் இட் இஸ் ஹேவிங் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் எனிதிங். ஆல்ரைட். ஸோ அது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கனால பீப்புள் வில் யூஸ் டீக் ஃபார் எனிதிங். த மேங்கோ கிவ்ஸ் அஸ் ஃப்ரூட். தட் இஸ் குட். இதுதான் ஹிட்டு. சரியா? ஸோ எவ்ரிபடி லவ்ஸ் மேங்கோ. அது மேங்கோவை வச்சு என்ன வேணால் பண்ணலாம். கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். சரியா? எல்லா ஃப்ரூட்லேயுமே கிங்கு வேறு மேங்கோ. மேங்கோவுக்கு தனி மதிப்பு இருக்குது. ஸோ மெனி வெரைட்டிஸ் ஆர் தேர். we can really love it, cherish it. அப்படியே வாயிலே வச்சுட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகு டேஸ்ட்டு. ஸோ மேங்கோ கிவ்ஸ் us fruit, that is good. அதுவும் நல்ல ஷேடெல்லாம் கொடுக்குது. we can make pickle from that and it contains so many nutrient values. Fine children. Now I'll read again. The banyan is the largest of trees. The people quivers in the breeze. The coconut grows up straight and tall. The neem tree's fruits are very small. The tamarind gives us pleasant shade. The date's leaf is as sharp as a blade. The teak tree gives us useful wood. The mango gives us fruit. That is good. Okay, now moving on to the rhyming words and rhyming scheme. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ரைமிங் வேர்டுன்னு ஒரு வேர்டு கேட்ட உடனே நம்ம கண் எங்கே போனோம்? லாஸ்ட் வேர்ட் ஆஃப் த லைன். ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் வேர்டு ட்ரீஸ், செகண்ட் லைன் லாஸ்ட் வேர்ட் ப்ரீஸ். சேம் சவுண்டு வருதா? ஸோ அது ரெண்டும் ஏஏ. நெக்ஸ்ட்டு தேர்டு டால், ஃபோர்த் லைன் ஸ்மால், அப்போ ஆல் ஸ்மால் பிபி தான். நான் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டான்ஸா ஷேட்,
blade, AA, wood, good, BB. So the rhyming scheme is AABB. Clear children? இது அழகா நல்லா சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ நவ் we are going to sing this in a song format. ஒரு பாட்டாக சொல்லி கொடுத்தாக்கா ஈஸியாக மெமரி ஆகிடும். படிக்கலாமா? The banyan is the largest of trees. சொல்லுங்க பார்க்கலாம். The banyan is the largest of trees. The people quivers in the breeze. The people quivers in the breeze. The coconut grows up straight and tall. The coconut grows up straight and tall. The neem tree's fruits are very small. The neem tree's fruits are very small. The tamarind gives us pleasant shade. The tamarind gives us pleasant shade. The date's leaf is as sharp as a blade. The date's leaf is as sharp as a blade. The teak tree gives us useful wood. The teak tree gives us useful wood. The mango gives us fruit that is good. The mango gives us fruit that is good. The mango gives us fruit that is good. Okay, so if you read it again and again, you can easily memorize it. So this poem tells us to conserve trees. ட்ரீஸை நம்ம பாதுகாக்கணும். ஓகே, நம்ம வந்து ஏன்னா அவ்வளோ வேல்யூ இருக்குது. ஏன்னா ஒரு ட்ரீ வளர்க்குறது அவ்வளோ ஈஸியாக கஷ்டமான விஷயம், சரியா? அதனால் ட்ரீயை வந்து என்ன ரீசன்னாலும் வெட்டக்கூடாது. எல்லா ட்ரீக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. எல்லா ட்ரீக்கும் ஒரு ட்ரீ ஃப்ரூட் கொடுக்குது, இன்னொரு ட்ரீ ஷேடு கொடுக்குது, இன்னொரு ட்ரீ ஃபர்னிச்சர் கொடுக்குது, இன்னொரு ட்ரீ மெடிசின் கொடுக்குது. எல்லா ட்ரீஸுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ வி ஷுட் க்ரோ ட்ரீஸ் இன் எனி ஃபார்ம். ஏதாவது ஒரு வழியில் ட்ரீ வளர்க்கணும். அட் எனி காஸ்ட், என்ன வழியிலையும் ட்ரீஸ் கட் பண்ணுறதுக்கு நாம் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. ஓகே சில்ட்ரன்? ஸோ சேவ் ட்ரீஸ், சேவ் எர்த். ஃபைன்? ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.